Hi all, welcome to Demystifying Markets. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for November 28th கான analysis. So Nifty and Bank Nifty வந்து என்ன மாதிரியான market profile லோட analysis, என்ன மாதிரியான profile வந்து build ஆயிருக்குன்றத பார்க்கலாம். So என்னால நேத்து வந்து வீடியோ போட முடியல, பட் தொடர்ச்சியா வந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டே தான் இருக்கும். So due to some reason என்னால நேத்து வந்து வீடியோ போட முடியல. So let's continue from today. So பாத்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா it is exactly நம்ம லாஸ்ட் பல வாட்டி நம்ம வந்து பேசின ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,000க்கு அடுத்த ஜோன் 24,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்தது இல்லையா நிஃப்டியை பொறுத்தவரையும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 24,400 இந்த லெவல் வந்து நிஃப்டிக்கு தொடர்ச்சியாவே ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 11th of November 11ஆம் தேதி நவம்பர்ல இருந்து இதுக்கு ரிப்பீட்டடா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து அடிச்சு கீழே தள்ளினாங்க. சோ மார்க்கெட் நல்லாவே வந்து அந்த இடத்துல இருந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் மார்க்கெட் இப்ப அந்த லெவல்ல தான் இருக்காங்க. சோ இதை நம்ம டீட்டெயிலாவே பார்க்கலாம். சோ இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனது பாத்தீங்கன்னா ஐபியோட எக்ஸ்டென்ஷன் வந்து அதாவது டில் எஃப் பீரியட் வரையும் கொடுக்கல. சோ ஓபன் ஆனது என்னமோ 24,200 ஜோனுக்கு மேலதான், அதாவது நேத்தோட பீபாக்கு மேலதான். பட் ஸ்டில் ஐபியோட எக்ஸ்டென்ஷனை கொடுக்கல. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 11:45 வரையுமே அந்த ஐபியோட எக்ஸ்டென்ஷனை ஹோல்ட் பண்ணி மார்க்கெட்டை ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டியா வச்சிருந்திருக்காங்க நிஃப்டியை பொறுத்தவரையும். சோ அதுக்கப்புறம் ஐபியோட எக்ஸ்டென்ஷன் வந்து நல்லாவே இருந்து ஆனா ரெசிஸ்டன்ஸ் ஆன ஒரு லெவல்ல பட்டு திரும்பவும் ரெசிஸ்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. சோ அந்த அளவுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு கன்விக்ஷன் கொடுக்குது. ஏன்னா 24,350ல இருந்து 400ன்றது நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆன ஒரு லெவல் நிஃப்டியை பொறுத்தவரையும். சோ ஃபார் அந்த லெவல் ரிப்பீட்டட் ரெசிஸ்டன்ஸாவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆயிட்டே இருக்குன்னா தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங்கர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் டைம் படும்போது ரெசிஸ்ட் ஆகுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் படும்போது ரெசிஸ்ட் ஆகுறாங்க. திரும்பவும் மார்க்கெட் வந்து செகண்ட் டைம் அது விடல. அதுக்கப்புறம் செல்லிங் சிங்கிள் பிரிண்டா கிரியேட் பண்ணி மார்க்கெட் நல்லா கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு 3 days அங்கேயே தான் அந்த ஜோன் கிட்டே ரெசிஸ்ட் ஆகுறாங்கன்னா அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங்கர் இல்லையா. சோ இதுதான் நம்ம வந்து ப்ரியார் டைம்ஸ்ல நம்ம வீடியோலயும் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண ஒரு லெவல் 24,000க்கு மேல 24,400ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்த்திருந்தோம். சோ நிஃப்டி இன்னமும் அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸா ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்டும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ எந்த லெவல்லன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 24,250 ஜோனுக்கு மேல ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்டும் இருந்திருக்கு. So resistance is very clear, support is very clear, buying single printum perfectா வந்து work ஆயிதான் மார்க்கெட் நல்ல ஸ்பைக்ல மேல போயிருக்காங்க. That is from 24,150 to 24,400 zone கிட்ட ஆல்மோஸ்ட் போயிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கரா இருக்கு. இன்கேஸ் நிஃப்டி திரும்பவும் இந்த லெவல்ல இருந்து மேல வராங்க அப்படின்னா ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார் 3 days ஹோல்ட் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரியாரா நம்ம பார்த்திருந்தோம் எவ்வளவு நாள் அது ஹோல்ட் ஆயிருக்குன்னு. சோ அந்த அளவுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்பவும் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸ் டெஃபினட்டா தேவை டு கிராஸ் திஸ் லெவல். சோ 24,400 கிராஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 24,400 to 450 ஃபார் நிஃப்டி. கிராசிங் திஸ் லெவல் கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் தேவை. அண்ட் ஒன் மோர் செல்லிங் எக்ஸஸும் நம்மளுக்கு தெரியுது பாத்தீங்களா இந்த லெவல்ல. சோ இது என்னைக்கு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா 7th of November. So 24,500 to 24,550 வரையுமே கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸும் செல்லிங் எக்ஸஸும் இருக்கு. பிளஸ் பிஓசி ரிஜெக்ஷனும் இருக்கு. So this is going to be second level of resistance for Nifty. So நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல் ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். so far இந்த லெவல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி நவம்பர்ல கிரியேட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் தான் இன்ன வரையும் இன்டாக்டா இருக்கு. சோ மார்க்கெட் திரும்பவும் இந்த லெவலுக்கு வருதுன்னா இது ரெண்டுமே வந்து கீயா பிளே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவல்ல தாண்டின ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. சோ டு கோ அப்சைட். சோ இன்கேஸ் டவுன்ல வராங்க மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவல்ல இருந்து பிஓசில இருந்து இன்னியோட பிஓசில இருந்து வராங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்னியோட இன்ட்ராடே லோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 நாளும் இன்ட்ராடே லோ வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் ஃபைண்ட் பண்றாங்க. அது என்ன லெவல்னு பாத்தீங்கன்னா இந்த 24,150ன்ற ஜோன்.
இதை நம்ம நிறைய வாட்டி வந்து பார்த்திருக்கோம். ஸோ 24,150 நாட் ஓன்லி திஸ் டைம், மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ நம்ம சேனல்ல ரிப்பீட்டடா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்ஸ் ஆர் லெவல்ஸ் ஆர் ஜோனா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு டேட்டாவை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டேட்டா வில் கிவ் யூ அ கன்விக்ஷன் மோர் தென் அன் இண்டிகேட்டர் வில் டெல் யூ. ஸோ ஒரு இண்டிகேட்டர் நம்ம கிட்ட சொல்றதை தாண்டின ஒரு விஷயங்கள் என்னன்னா அந்த டேட்டாவை ரிசர்ச் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ தட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் கன்விக்ஷன். ஸோ இந்த 24,150 ஜோன் வந்து 24,000 தாண்டின ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு ப்ரியார் டைம்ஸ்ல, இந்த டைம்ல அக்டோபர் மந்த்ல. ஸோ இப்போ திரும்பவும் அந்த லெவல் கிட்ட தான் 3 நாளாவே சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு வாட்டியும் அந்த ரிசர்ச் பண்ணின ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்மளுக்கு அந்த கன்விக்ஷன் கொடுக்கும்ன்றது வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ 24,100 to 150 zone a clear support for 3 days. ஸோ இன்ட்ராடேலையும் அது இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி சப்போஸ் கீழே வராங்க அப்படின்னா this is going to be the first level of support. பிரேக்கிங் திஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரையுமே வந்து சிங்கிள் பிரிண்ட்ஸ் வந்து ஒன் மோர் சிங்கிள் பிரிண்ட் 24,000 இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் சைக்காலஜிக்கல் நம்பர் கூட. ஸோ this is going to be the second level of support for Nifty. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் upside and downside is very clear. And one more thing, நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்கள்ல எஸ்பெஷலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஓசி வந்து ஒரே ரேஞ்ச்ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஓசி வந்து ஆல்மோஸ்ட் 24,260, செகண்ட் ஒன் 24,200, தேர்ட் ஒன் 24,300. அப்ப இந்த 24,200ல இருந்து 300ன்ற இந்த 100 பாயிண்ட் ஜோன்ல வந்து 3 நாளா பிஓசியை பில்ட் பண்றாங்க. ஸோ சம்திங் இது வந்து ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து பிளேஸ் பண்றாங்க. ஸோ 100 பாயிண்ட்ல ஒரு பிஓசியை 3 நாளா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அன் ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட்ல இது ஒரு ஹிண்டா அவங்க வந்து பிளேஸ் பண்றாங்க. ஸோ நிஃப்டியை பார்த்தோம். தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா 3 நாளா ஒரே இடத்துல பிஓசி அண்ட் பிபாக். அண்ட் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் நம்ம லாஸ்ட் வீடியோல, அதாவது நம்ம போட்ட லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து சொல்லியிருப்போம் இந்த 1,280 to 1,300 கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஃபால் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபால். நம்ம செல் ஆன் ரைஸ்ன்ற கான்செப்ட் கூட போட்டு காமிச்சிருந்திருப்போம் லாஸ்ட் வீடியோல. ஸோ இன்ட்ராடேல ப்ரைஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு காரணம் வந்து செல் ஆன் ரைஸ். ஸோ மார்க்கெட் இந்த லெவல்ல வராங்கன்னா திரும்பவும் 1,280 to 1,300 ரிலையன்ஸை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸா இருக்கும்ன்றது இந்த டேவோட வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ திரும்ப பாருங்க 3 நாள் வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்காவா தெரியுது பாருங்க, 1,280 to 1,300. ஸோ என்னன்னா அந்த 1,300 லெவலை தாண்டின ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து இல்லை. ஸோ திரும்ப 1,300க்கு கீழே தான் க்ளோசிங் வந்து நடக்குது. ஸோ இந்த ரிலையன்ஸை பொறுத்தவரையும் ஸ்டில் பிபாக் வந்து ஒரு ரிஜெக்ஷனாவே ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகிற வரையுமே ரிலையன்ஸும் வந்து இந்த பிபாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு as we expected. ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் எப்படி ரிலையன்ஸ்ல வந்து எப்படி நிஃப்டியில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும், அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பல தடவை இந்த டைம்ல சரி நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 52,400 to 500, எஸ்பெஷலி 500ன்றது செகண்ட் லெவல். பட் 400ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவல்லயே பேங்க் நிஃப்டியை விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அக்டோபர்ல இருந்து, அதாவது அக்டோபர் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே வச்சுக்கோங்களேன், 3ஆம் தேதி அக்டோபர்ல இருந்து ஃபால் ஆனவங்க திரும்ப இங்க வந்து இந்த டேலாம் நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபாலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஃபாலும் இங்க வரும்போது ரிஜெக்ஷன், திரும்பவும் இந்த ஜோனுக்கு வரும்போது ரிஜெக்ஷன். இப்போதான் இந்த ஜோன் கிட்ட வராங்க. வரும்போது பாருங்க அந்த ஜோனுக்குள்ளேயே அவங்க விடல. ஸோ கம்ப்ளீட்டா 3 days அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, which is 52,400 அந்த லெவல். ஸோ which is a very important level for bank nifty. ஒரு சூப்பர் ரெசிஸ்டன்ஸ் இன் பேங்க் நிஃப்டினா 52,400 சொல்லலாம். ஏன்னா இப்போ வரையுமே அது 52,400 ரைட் ஃப்ரம் அக்டோபர் மந்த் இப்போ வரையும் அது ரெசிஸ்டன்ஸாவே ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட்ல பாத்தீங்கன்னா பிபாக்ஸ் வந்து ஒரே லைன்ல இருக்கு, ஒரே லெவல்ல இல்ல, ஒரே ரேஞ்ச்ல இல்ல, ஒரே லெவல்ல இருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச்ல வந்து பிஓசி அண்ட் பிபாக்கை பில்ட் பண்றாங்க. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 52,150, 52,160
and 52,170. So 150 to 170 ஒரு 20 பாயிண்ட்ல தான் பேங்க் நிஃப்டியோட பீபாக்கே பில்ட் ஆகுது. அப்பனா இன்னும் வந்து நேரோ ரேஞ்ச்ல தான் இந்த பீபாக்ஸை பில்ட் பண்றாங்க பேங்க் நிஃப்டிஸை பொறுத்தவரையும். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேல வந்தாலும் அந்த ஐபியோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்னு நம்மளுக்கு தெரியறது வந்து அக்டோபர் மந்த்ல இருந்து இது ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சேனல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அக்டோபர் மந்த்ல இருந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ல தான் அவங்க ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. நத்திங் நியூ இன் திஸ் ஜோன். ஸோ இது எல்லாமே ஒரு புது ஜோன்ல போய் அவங்க பட்டு ரிஜெக்ட் ஆகல. ஸோ அதுதான் நம்மளுக்கு ப்ரொஃபைல் வந்து பிரிச்சு காட்டும். ஒரு ப்ரொஃபைல் வந்து எப்படி காட்டும் அப்படின்னா, இது இன்ட்ராடேக்கு, இது மல்டி டேஸ்க்கு, அதை வச்சுதான் நம்மளோட ட்ரேட்ஸ் பிளான் ஆகும். லைக் ஸ்விங்குக்கா இருக்கட்டும், இன்ட்ராடேக்கா இருக்கட்டும், ஸ்கேல்பிங்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இட் டிஃபர்ஸ். ஸோ ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது ப்ரொஃபைல் பிரிச்சு காட்டும். அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் வி கீப் ஆன் டாக்கிங் அபவுட் திஸ் லெவல். ஸோ 50 to 400. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் அங்க போனோன்னு அவங்களுக்கு ரிஜெக்ஷன் கிடைக்குது. பட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 நாளோட க்ளோசிங்க்கும் மேலதான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ஒரே லைன்ல வந்து பிஓசியை பில்ட் பண்ணிருக்காங்க, which is at the level 50 to 200. இந்த லெவல்ல இந்த மார்க்கெட் திரும்பவும் மேல வராங்கன்னா 50 to 400 ஜோன்ன்றது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திருந்தோம். going to be the first level of resistance and 50 to 500. so 50 to 500ம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாத்தீங்கன்னா ரீசெண்டா செல்லிங் எக்ஸஸ் அவங்க பிளேஸ் பண்ண லெவல் பாத்தீங்கன்னா இந்த 50 to 500 zone, which is at the time of 7th of November. ஸோ நவம்பர்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல தான் அவங்க செல்லிங்கை வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அந்த செல்லிங் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லாவே இறங்கியிருக்காங்க. ஸோ திரும்பவும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அதே மாதிரி ஒரு வி ஷேப் ரெக்கவரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் மார்க்கெட் இந்த லெவல்ல இருந்து வராங்க அப்படின்னா அந்த 50 to 500 is going to be the second level of resistance for bank nifty. crossing this level of course நம்மளுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. and 50 to 800 இதை நம்ம பல தடவை நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். 50 to 800 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஏன்னா இந்த டே பாருங்க செப்டம்பர் 18ஆம் தேதி கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி இந்த டைம்ல இந்த பிஓசில கரெக்டா அதே இடத்துல தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க 50 to 800, which is going to be the important and third level of resistance for bank nifty. ஏன்னா அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி திரும்பவும் அந்த லெவலுக்கு போகவே இல்லை. ஆஃப்டர் அக்டோபர் பிகினிங்ல அக்டோபர் 3க்கு அப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகவே இல்லை, அதை கிராஸ் பண்ணவும் இல்லை. ஸோ போனாலுமே ரிஜெக்ஷன் தான் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு resistance is very clear on bank nifty on down on upside. downside பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இந்த 3 நாள் அந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா first is 52,000, which is a psychological number இல்லையா. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எங்க எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 52,000 ஜோனு. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் and the second important level of support பாத்தீங்கன்னா buying excess of this day. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 51,900 to 51,700 இந்த ரெண்டு இடத்துலயுமே, அதாவது 51,900 to 51,700 நல்லாவே ஒரு பையிங் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி. இதுல வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரொவைடட் இந்த லெவலும் பிரேக் ஆகுது அப்படின்னா 51,600, which is a single print zone again. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே நம்மளுக்கு தெளிவா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பேங்க்ஸும் இன்னைக்கு வந்து ஒரு சில பேங்க்ஸ் நம்மளுக்கு சேம் லெவல் ஆஃப் பிபாக் அண்ட் பிஓசியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் சேம் லெவல், அதே தான் ரெப்ளிகா அப்படியே. ஸோ சேம் லெவல்லயே அவங்க மெயின்டைன் பண்றாங்க 1,300. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 1,800. நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருப்போம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்றத பேசியிருப்போம். 1,800க்கு மேல வந்து அவங்கள க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட க்ளோசிங் வந்து 1,800க்கு மேல நடந்திருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஜோனுக்கு கீழே தான். அண்ட் ப்ரியார் டேஸும் அதுக்கு கீழே தான். பட் இன்னைக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மார்ட் மணி ஓடிஎஃப் வந்து 1,800க்கு மேல ஹெச்டிஎஃப்சி பேங்கை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு எப்படி அவங்க அந்த ப்ரொஃபைல் பில்ட் ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்றத பார்க்கணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டு வாட்ச்.
ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸும் நம்ம வந்து சேம் லெவல்ல தான் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்தோம் சேம் லெவல்ல வந்து பிபாக்ஸ் வந்து பிளேஸ் பண்றாங்க அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸும் பாத்தீங்கன்னா சேம் லெவல்ல தான் பிபாக்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தோம் அண்ட் ரிலையன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஸோ 3 டேஸா எல்லாருமே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட தான் அக்குமுலேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ எஃபெக்டிவான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக் ஷேர் அண்ட் சப்போர்ட். அப்பதான் எனக்கு அது தெரியும் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றது. ஸோ தட் இட் வில் ரியலி மோட்டிவேட் மீ அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நாளையோட ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுதுன்றத வந்து நம்ம லைவ் சேனல்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.